மாதமாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவில் 64 கோடி வாக்காளர்கள் பங்கேற்றுள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தகவல். பாஜக ஆட்சி அமைத்தால் மத்திய அமைச்சராக திட்டமா? பிரதமர் மோடியுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு. ஒடிசாவில் வி. கே. பாண்டியனை விமர்சித்து பாஜக வெளியிட்ட விளம்பரத்திற்கு அதிமுக கண்டனம். தமிழினத்தை அவமதிக்கும் செயல் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். விருதுநகரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்தார் நடிகர் சரத்குமார். ராதிகா வெற்றி பெறவும் மோடி மீண்டும் பிரதமராகவும் வேண்டுதல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஓடும் பேருந்தில் இருந்து கழன்று ஓடிய சக்கரம். ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் தப்பிய பயணிகள். காவல்துறையிடம் செல்போனை ஒப்படைக்காத டிடிஎஃப் வாசன் 2 நாட்கள் அவகாசம் தருமாறு கோரிக்கை. பாரதத்தின் ஒற்றுமைக்கு அடையாளமாக கன்னியாகுமரி விளங்குவதாக பிரதமர் மோடி கருத்து. அழகிய தமிழ் மொழியில் குறியீடத்தில் வைரமாக வள்ளுவரின் குரல் ஜொலிப்பதாகவும் இணையத்தில் பதிவு. தொடர் மழையால் கர்நாடகா மைசூர் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு. அணக்கோடு பகுதிகளில் வயல்வெளிகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பழனி வரதமா நதி அணை நிரம்பியது. 67 அடி உயரம் கொண்ட அணை முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து 106 கன அடி நீர்வரத்து முழுமையாக வெளியேற்றம். இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர்தான். கோவையில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பின்பு அமைச்சர் TRB ராஜா பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.